நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். எல்லாருக்கும் வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா நான்வெஜ் சாப்பிட்லான்னு இருக்கும். அதுலேயே வந்து நமக்கு வந்து இந்த மட்டன் வந்து நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மட்டன்லேயே வந்து லேம் சாப்ஸ் நல்லா ஒரு பெரிய துண்டா இந்த மாதிரி நல்லா மசாலா போட்டு இது நம்ம வந்து சர்வ் பண்ணால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து எப்படி நம்ம பேன்லேயே பண்ணலாம், எப்படி நம்ம தோசைக்கல்லே பண்ணலாம், நல்ல ஒரு இரும்பு கல்லில் பண்ணலாம், அதை நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். நல்ல ஒரு மசாலா காரசாரமாக மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிஞ்சுன்னா நீங்கள் வந்து 1/2 hour 1 hour கூட நல்லா நீங்கள் ஊற வைக்கலாம். நல்லா மேரினேட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும். ஸோ இது ஃபஸ்ட் நம்ம வந்து மேரினேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு அடுப்புலேயே வந்து நல்ல ஒரு இரும்பு டவாலே வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் என்ன வேணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் அடுப்புலேயே பண்ணுறது அதான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு மெயினாக ஒரு இன்க்ரீடியன்ட் நமக்கு வேணும். அதான் நம்மளுடைய தோசைக்கல். நல்ல ஒரு இரும்பு கல் வேணும். நல்ல ஒரு ஹெவியான காஸ்ட் அயர்ன் பேன் எடுத்துருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு இரும்பு கல்லை நம்ம பண்ணும்போது ஈஸியாக வேகமாக வேகாதான்ற ப்ராப்ளம் இருக்காது. நல்லா ஈஸியாக வேகும். அது மட்டும் இல்லாமல் வந்து அவனில் பண்ணால் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இதில் பண்ணும்போது நல்லா வந்து ஜூஸியாக இருக்கும். ஸோ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம. அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா வந்துட்டு லார்ஜ் காஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா வந்து 10.5 inches. இது வந்து US மேட். எல்லா கண்ட்ரிலையும் கிடைக்குது. இது Amazon.inலேயும் இருக்குது. அதில் வந்து ஒரு 2000 rupeesலேருந்து 3000 rupees அப்படி இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், சைஸை பொறுத்து இருக்குது. ஸோ அது வாங்கிறது நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லோக்கலாகவே உங்களுக்கு நிறைய இரும்பு கடாய், இரும்பு தோசைக்கல் எல்லாம் கிடைக்கும். அப்படி நீங்கள் லோக்கலாக வாங்குறதா இருந்தாலும் வந்து நீங்கள் கொஞ்சம் சீசன் பண்ணும். அதை ஏன்னா முதல்ல டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அதில் ரஸ்ட்லாம் படிஞ்சிருக்கும். அதனால் நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஏற்கனவே வந்துட்டு இதை சீசன் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்காங்க சீசன். ஸோ நான் டேரெக்டாக இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்படி உங்கள் பேனில் வந்து நீங்கள் சீசன் பண்ணணுன்னா வந்துட்டு வடித்த கஞ்சி அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா பேக்கிங் சோடா, லெமன் எல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி ஒரு 48 hours விட்டு அப்புறம் கழுவி எடுக்கணும். அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சீசன் பண்ணி நல்ல ஒரு பேன் வந்து நல்லா எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பேன் தானே, நீங்கள் அடுப்பில் அதே டேரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம எப்படி வந்து நல்லா மேரினேட் பண்ணி இதில் ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அது ஃபஸ்ட் வந்து நமக்கு இன்க்ரீடியன்ஸ் என்ன வேணும்னு பார்க்கலாம். என்னென்ன வேணும்னா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற எல்லா பொடிகள் தான் வேணும் நமக்கு. மிளகாத்தூள், மஞ்சள், சீரகத்தூள் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கலாக போட நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். அது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுது நல்லா போட நல்லாயிருக்கும். அப்புறம் உப்பு கூட ஒரு நல்லா இந்த சைஸில் வந்து ஒரு லைம் நல்லா புழிஞ்சு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு புளிப்பு சுவையும் கொடுக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து நம்ம நிறைய தண்ணி ஊற்றினா மசாலா ஒட்டாது. அதனால் திக்காக இருக்கணும். நம்மளோட இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க தண்ணியே மோந்து காசி போதுமானதாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட மட்டும் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். ஆனால் லெமன் ஜூஸ் வேறு போட போகிறதுனால அந்த ஜூஸும் இனஃபாக இருக்கும். கூட உப்பு. ஸோ ஒரு 1/2 lemon ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். இன்னொரு 1/2 போட்டு ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கையிலே பசைஞ்சுக்கோங்க. இது வந்து என்னென்னா நம்ம வந்து நல்லா ஈஸியாக ஆளுக்கு ஒரு பீஸ் நல்லா சர்வ் பண்ணலாம். வீட்டிலே சர்வ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து யாராவது கெஸ்ட் வந்தாங்கனாலும் நல்லா அழகாக ஒரு பீஸ் நல்லா சர்வ் பண்ணலாம். செஞ்சுட்டு அப்படியே சூடாக சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு சாப்பிட்ற டைமில் ஆக்சுவலாக நம்ம வந்து இதை நல்லா பொரிக்கலாம் நம்மளோட தோசைக்கல்லில். ஏன்னா கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சுன்னா வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஒரு மாதிரி நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக சாப்பிட்டோன்னா தோசைக்கல்லை வச்சு நம்ம பொரிச்சோடனே அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பிரட்டிட்டு நான் ஒரு பீஸ் அங்கே எடுத்து வச்சிட போகிறேன் இந்த பவுலில். நான் இன்றைக்கி வந்து அப்படியே டேரெக்டாக தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டப்போகிறேன். ஸோ உடனே நம்ம இப்போது ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மளுடைய இரும்பு தோசைக்கல் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல்லாம் சூடாக இருக்குது. இந்த இடத்துல மெதுவாக ஒன்று வைக்கலாம். கிட்ட கொண்டு போய் இது வந்து நமக்கு நல்லா புகையெல்லாம் வரதான் செய்யும். அதனால் நீங்கள் வந்து நல்லா ஜன்னல்லாம் திறந்து விட்டுக்கோங்க. நல்லா வாசனை நல்லா பக்கத்துலலாம் நல்லா வரும். ஓப்பன் பேனில் வச்சு நம்ம பண்ணுறதுனால கண்டிப்பாக புகை வரும். ஸோ நல்லா வேகட்டும். அப்புறம் நம்ம திருப்பி போட்டு எடுக்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை பார்க்கலாம்.
ஸோ நீங்கள் இதை வந்து நார்மல் தோசைக்கல்லில் வந்து இதை பண்ணாதீங்க. இது வந்து காஸ்ட் அயர்ன் பேன்னால வந்து நல்லா கனமாக இருக்கும். அடியில் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், மூக்கவே முடியாது, அவ்வளோ ஹெவியாக இருக்குது இந்த பேனு. அதனால தான் வந்து இது நல்லா அது தாங்கி இதை வந்து வேக வைக்குது. நார்மல்னால் வந்து ரொம்ப தீஞ்சிடும் உங்களுக்கு, அது வேகாது. அதனால் இந்த மாதிரி அதுக்குன்னு நல்லா வர காஸ்ட் அயர்ன் பேன் நல்லா யூஸ் பண்ணுங்கள். நல்லா கனமான பாத்திரமாக யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கேன், மெதுவாக வந்து ஒன்று நான் திருப்பி போட போகிறேன். இந்த மாதிரி பேனில் வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணலாம். ஸோ அதான் பெஸ்ட்டு. இதில் வந்து நமக்கு கட்டை கரண்டி அவ்வளோ திருப்ப வராது. நல்லா இந்த கரண்டி வச்சு திருப்பலாம். மேலேயும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றி விடலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி பேன் வந்து நம்ம நல்லா அடியில் ஒட்டாமல், நான்ஸ்டிக் கிடையாது, அதனால் அது ஒட்டும். அதனால் நம்ம தான் அதை வந்து சுரண்டி நல்லா எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது நம்ம வந்து இதோட மெட்டீரியல் ஒன்றும் போகாது, கோட்டிங் போகாது. ஏன்னா இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான காஸ்ட் அயர்ன். நல்லா ரெண்டு பக்கமும் வெந்துச்சுன்னு நமக்கே தெரியும். இது வந்து ரொம்ப ஹை தீயில் வைக்காதீங்க, மேலே மட்டும்தான் தீஞ்ச மாதிரி இருக்கும், உள்ளே வேகாது. நல்லா கொஞ்சம் கனமான பீசஸ் போட்டிருக்கோம், உள்ளேயும் வேகணும். அதனால் ஒரு மீடியம் தீயில் வச்சு இதை பண்ணுங்கள் நல்லா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், நம்ம இந்த மீன் வறுக்கிற மாதிரி தான் ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பொசிஷன் மாற்றிருக்கோம். இந்த பக்கம் கொஞ்சம் தீ கம்மியாக இருக்குது, அதனால் இதை சென்டரில் இருக்கிறத கொஞ்சம் சைடு கொண்டு வந்துட்டு இதை அந்த பக்கம் போட்டு வேக வைக்கலாம். ஸோ நல்லா எல்லாத்தையும் ஈவனாக நல்லா குக் பண்ணுற மாதிரி வேக வச்சு எடுப்பேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி பெரிய பெரிய லேம்ப் சாப்ஸ் வந்து பார்பிக்யூவில் பண்ணுவாங்க, அப்படின்னா அவனில் பண்ணுவாங்க. அதான் நான் லாஸ்ட் டைம் ஆனால் அவனில் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அடுப்பில் எப்படி பண்ணுறது, அவன் இல்லாட்டி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்காக தான் மெயினாக நான் இதை காட்டணும்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த காஸ்ட் அயர்ன் பேன் மூலமாக நம்ம வந்து இந்த மாதிரி அடுப்புலேயே வச்சு இவ்வளோ பெரிய பீஸான மட்டனையும் நம்ம வந்து நல்லா வேக வைக்க முடியும். இதை நீங்கள் மட்டன்லேயும் பண்ணலாம், லேம்பில் பண்ணலாம். நான் வந்து இப்போ இங்கே எனக்கு லேம்ப் தான் கிடைக்கணும், லேம்ப் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஸ்லைட்டாக டேஸ்ட் வேரி ஆகுமே தவிர பார்க்குறதுக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா வெந்துட்ட மாதிரி தான் இருக்குது. நமக்கு என்ன செக் பண்ணுறதுக்கு வந்து லேசாக நம்ம ஓரமாக சின்னதாக இப்படி வந்து இந்த கரண்டிலே கட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக கரண்டிலே இப்படி கட் பண்ண வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது நல்லா வெந்துடுச்சு. அதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சு அதை ரொம்ப ஹார்ட் ஆக்க வேண்டாம். நல்லா ஜூஸியாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லா வந்து வெந்திருக்கும் அந்த டைமில். ஸோ நம்ம இப்போ வந்து இதை எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து நல்லா ஒரு சர்விங் ட்ரேக் டேரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூடாகவே சர்வ் பண்ண போகிறேன். நல்ல ஒரு சாஸோடு நம்ம சர்வ் பண்ணால் இதை வந்து வெறும் ஸ்டார்டராக கூட நம்ம சாப்பிட்லாம். கூட நீங்கள் வந்து லெமன் வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி தான் நான் மொத்த எல்லாத்தையுமே வந்து போட்டு எடுத்துகிட்டு போகிறேன் இப்போது. ஸோ இது எப்பவுமே பண்ணால் சீக்கிரமாகவே எல்லாம் காலி ஆகிடும். அதனால் வந்து நான் 2வது ட்ரிப் இப்போ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் பேனில். 3வது ட்ரிப்புக்கு இன்னும் கொஞ்சம் மேரினேட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ நல்லா 3 ட்ரிப்பும் முடித்தா நல்லா வந்து நிறைய இனஃபாக நல்லா எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ இது பண்ணும்போதே கொஞ்சம் நிறைய பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் ப்ராடக்ட் பார்க்கலாம். நான் நல்லா டேஸ்ட் பண்ணிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்து இது சீக்கிரமாகவே வந்து ட்ரை பண்ணால் தான் டேஸ்ட் பண்ண முடியும். ஸோ சீக்கிரமாகவே ட்ரை பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய்.